நான் நினச்சிக்கிட்டது என் பர்சனல் லைஃப், அது கேரக்டர் பேசிச்சுன்னா கூட எனக்கு அந்த மாதிரி நட்பெல்லாம் இந்த திரைத்துறையில் பொறாமையும் போட்டியும் நிறைந்த இந்த திரைத்துறையில் இப்படியெல்லாம் நட்பு கிடைக்கிறது கஷ்டம். உயிரே உறவே, இதை மட்டும் தமிழ்ல சொல்லிடுறேன், அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண அவ்வளோ நல்லா இருக்காது. இந்தியாவின் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் இப்பொழுது பேசுகிறேன். இல்லைங்க, இது பாலிடிக்ஸ் எல்லாம் இல்லை, இது தமிழனின் யதார்த்தம். அதனால அதை பற்றி பேச நம்பி. And from times of law, we've been respected for the hosts that we wear. விருந்தோம்பல் தமிழனுக்கு பழக்கம், கைப்பழக்கம், அது 2000 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். So many of my journalist friends have flown from various states of this country to be with us. It's a rare opportunity for me, sir, about you, to spend time with you. We have not met very often in recent years. And this talk of pan-Indian movie, we always wanted to make movies for India. Any movie becomes a pan-Indian movie, which is a good movie. For according to me, Saving Private Ryan is our movie. It doesn't matter what language it speaks in. And years before, when I was 40, 45, I don't remember the years, though it hurts sometimes when people like Abhirami says, 11 வயசுலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்காங்க, பக்கத்தில் த்ரிஷா உட்காந்துருக்காங்க, அதுக்காக ஒரு மரியாதை அந்த நம்பர் சொல்லாமல் இருந்திருக்கலாம். பரவாயில்ல, போயிட்டு போகுது, அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் நான். இப்போ அதை பற்றி கவலைப்பட்டு இருக்க முடியாது. But let me tell you, nothing has changed between Mani sir and me. When we met, whatever we spoke of, parked motorcycles in Eldance Road, we used to sit on them and talk of those things. We have done about 25% of what we spoke of. அது ஒன்று நாயகன், இன்னொன்று இது. We have a long way to go because we didn't get to realize all our dreams in any film. I'm sure that will be the case in the future films that we do. We dream so big and then we constrict it to fit our market and our budget. So certain ideas we have to bow before the public. And let me tell you, the reason we didn't get together all this time, the mistake is with us. The reason why we are together now is because of you. ஏன்னா எங்களுடைய வியாபார உலகத்தில் இந்த பேர் போட்டால் நல்லா இருக்குமான்னு உடனே நோட்புக் எடுத்து கணக்கு பார்ப்பாங்க. அந்த கணக்கு சில சமயம் சரியாக வரலாம், சில சமயம் சரியாக வரான்னு போகலாம். ஆனால் மக்கள்கிட்ட இருந்து ஒரு தீர்ப்பு வந்துட்டால் அதுக்கு தலைவணங்கிடுவாங்க எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும். புது நட்சத்திரங்கள் உருவாவது அப்படித்தானே, கணக்கை பார்ப்பாங்க, இது யார் அது இருந்தாலும் திடீர்னு வந்து அப்படித்தானே எஸ்டிஆர்லாம் வந்து கலக்கிருப்பார். அவங்க அப்பா, நானும் ரஜினியும் பார்த்துருக்கேன், நம்ம போஸ்டர் இருந்த இடத்துல இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் நானும் நம்ம போஸ்டர் வச்சுருந்த இடத்துல இந்த ஆள் 1 வருஷம் தான் ஆச்சு இவர் வந்து போஸ்டர் வச்சுட்டாங்க அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு காரணம் இவங்க தான். ஸோ இப்போ நாங்கள் படம் பண்ணுறதுக்கு பண்ணிடலாம் சார், கரெக்ட், நல்ல ஐடியான்னு சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். இத்தனை வருஷம் எங்கள் 2 பேரையும் 2 தோளில் வச்சுட்டு இருந்துருக்கீங்க நீங்கள், அது தெரியல எங்களுக்கு. ஸோ சாரி மட்டும் சொல்லலாம். இந்த படம் எங்களுடைய ஆஃபரிங், பீஸ் ஆஃபரிங், அண்ட் த ஃபால்ட் லைஸ் வித் அஸ். பண்ணியிருக்கலாம், இன்னும் நல்லான்னு பண்ணாமலே இருந்துட்டோங்கிறது தான் எங்களுடைய தவறு. ஸோ
if this is a stage for celebration, let's not make it a stage for an apology. So I'm very happy, and I very rarely does these things happen in a whole career like mine, when you're happy and you're thinking only about the film. That happens when your team is like that. இவருக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், அது ஒரு கோவத்தில் வச்சது தான். ஆனால் இங்கே சொல்லலாம், வெறும் மணிரத்னம் இல்லைங்க, அவர் 5.5 மணிரத்னம். அங்கே வந்து உட்காந்துருவார் காலைல 5.5 மணிக்கு. அதனால் அவருக்கு இந்த படத்துலேருந்து எனக்கு பட்டம்லாம் கொடுப்பாங்க, அவருக்கு நான் கொடுத்த பட்டம் இது 5.5 மணிரத்னம்னு. அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் பண்ணால் எல்லாம் சரியா வரணும். அவருக்கு டெய்லி ஷூட்டிங் நடக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் தான். அது வந்து என்னை விட ஜாஸ்தி ரவி கேட்க தெரியும். ஏன்னா நான் 5:45 வந்தால் போதும்னா அவர் 3:45 போகணும். ஸோ அதனால தான் அவர் ரகசியமாக சாரி சொல்லிக்கிட்டாரு. அதை நான் போட்டு உடச்சிட்டேன். நிஜமாகவே அது நாயகன் காலத்துலேருந்து தொடரும் ஒரு பழக்கம் அவருக்கு. 6 மணி ஷூட்டிங்கு 5 மணிக்கு வந்துடுவார். இது அதை பற்றியே நைட்டெல்லாம் நினச்சிருந்தா தான் அப்படி எழுந்திரிச்சு வர முடியும், அலாரம் இல்லாமல். ஸ்பாட்லேயும் அவர்கிட்ட சினிமா பற்றி பேசினா அரட்டை அடிக்க முடியுமே தவிர, பாக்கி நேரத்தில் அவர் இந்த பக்கம் போய் அங்கே பார்த்துட்டு இருப்பார். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பாலச்சந்திர சார் ஞாபகம். அவருக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட்டுன்னு. ஏன்னா அவர் மனசுக்குள்ள அரங்கம் அதிர்ந்துருக்கும் அப்ளாஸ். இந்த அரங்கத்துக்கு அது புரியாது, பிகாஸ் இட்ஸ் அன் இன்சைட் ரெஸ்பெக்ட் நம்ம வச்சிருக்கிறது. ஸோ இதில் ரவி கே சந்திரனுக்கு எப்போ நான் கை கொலுக்கிட்டேன். ஃபென்டாஸ்டிக் ஒர்க் ஹஸ் டன். இல்லை என்ன பதட்டம் எனக்குன்னா, மற்றவங்களுக்கெல்லாம் என்ன மொழியில் பேசணும், வாட் லாங்குவேஜ் ஐ ஷுட் ஸ்பீக் would have been the problem. For me, I have seen the film. 3 of us have seen the whole film. So we'll have to talk carefully, because in our exuberance, we shouldn't be telling you the whole story. So I'm trying to remember what not to say. As far as Simpu is concerned, it's a connection between his father, me, and Simpu. அவருக்கு இவர் எப்படி பழகுவாரோ எங்கிட்ட, ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன். அவங்க அப்பா வந்து ரொம்ப என்னை பிடிக்குங்கிறத விட பாசம். ஏதாவது எனக்கு ஒன்றுன்னா வந்து என் சட்டையை நனைச்சிட்டு போயிடுவார். நிஜமாவே நெஞ்சில் சாஞ்சி அழுதுருவார் எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா. ஸோ அது ஒரு ஜென்ரேஷன். இவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னா, பாசத்தில் இவர் வந்து அவர் 8 அடின்னா இவர் 16 அடி பண்ணியிருக்காரு. அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம், இந்த டைலாக் படத்துலையும் இருக்குது. அவரை பார்த்து நான் சொல்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டது என் பர்சனல் லைஃப், அது கேரக்டர் பேசிச்சுன்னா கூட எனக்கு அந்த மாதிரி நட்பெல்லாம் இந்த திரைத்துறையில், பொறாமையும் போட்டியும் நிறைந்த இந்த திரைத்துறையில் இப்படியெல்லாம் நட்பு கிடைக்கிறது கஷ்டம். இருக்கிற டைலாக ஏன் சொன்னேங்கிற மாதிரி பார்க்குறாரு அவர். பட்டு இல்லாத டைலாக் வேணா சொல்கிறேன். இப்போ நான் இந்த 2 ஹீரோயின் இந்த படத்தில் ஒரு வாட்டி கூட என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லவே இல்லை. ஆனால் டெய்லி கார்த்தால ஷூட்டிங்க்கு வரும்போது, காலையிலையோ நைட் ஷூட்டிங்கோ எதுவாக இருந்தாலும் என்னை பார்த்து ஐ லவ் யூ சொன்ன ஒரே ஆள் வந்து ஜோஜோ தான். எங்கே பார்த்தாலும் ஐ லவ் யூ சார், குட் மார்னிங்லாம் சொல்ல மாட்டாரு, ஃபஸ்ட்டு ஐ லவ் யூ சார் தான் சொல்லுவார். ஸோ அதனால கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிட்டேன் நான். போனால் போகுது, அட்லீஸ்ட் நம்ம ஆள் இருக்காரு நம்ம சொல்லுவாங்க. இப்போ அசோக் செல்வம்லாம் சொல்லிட்டு இருந்தார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, என்னுடைய ஆரம்ப காலங்கள்லாம் ஞாபகம் வந்தது. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருப்பாங்க, பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பார். ஒரு விஷயம், அந்த டைலாக்கு முன்னாடி எப்போ எச்சி முழுங்கிறது எப்போ முழுங்காமல் இருக்கிறதுன்னு ஒரு டவுட் வரும். அதுலேருந்து ஆரம்பிக்கும் என் டவுட்டு. அதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அவருக்கு, பட் நாங்கள் பார்க்கல. he was very confident and I knew that அது வேற இது வேற அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாலே நல்லா நடிங்க. அதனால் மலைக்கக்கூடாது, அது நடிகர்கள் பேர் சொல்லக்கூடாது. ஒரு பெரிய நடிகர் இன்னொரு
பெரிய நடிகரை, புதுசாக வந்த நடிகரை வாழ்த்திருக்காரு. பயப்படாமல் நல்லா நடிங்க. அதுக்கு அந்த புது நடிகர் சொன்னாராம், நீங்களும் சார் சின்ன பையன் தானேன்னு கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க, நல்லா நடிங்க அப்படின்னாராம். இது யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன், பேரெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அப்படி பட்டவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி இது. அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கு ஒரு எந்தூசியாஸ்ட் பார்த்தா, நான் வந்து புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சி பார்த்துருக்கேன்னு அப்படியே ஃபோனில் தேடிக்கிட்டு இருப்பேன். அதில் ஃபாலோடு பை ஏஆர் ரஹ்மான் இருக்கும். நான் பார்க்குற ஏரியாலாம் இவர் பார்க்குறாரா, இல்லை இவர் பார்க்குற ஏரியாலாம் நான் தேடிட்டு இருக்கேன் என்னன்னு எனக்கு ஒரு டவுட் வரும். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது, நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம் லாஸ் ஏஞ்சலஸில். when we met there, we didn't go ஒரு சினிமா together, we saw a cinema, Oppenheimer, and then we went to the cinema museum. What is important for us, you will understand. For us, it's only what we do. And Rahman is a great example, like Mani. அதை தவிர வேறு ஒன்றும் பேச மாட்டாங்க, வீணரட்ட கிடையாது. ஸோ கொஞ்சம் ஹியூமர் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த ஹியூமருக்காக வேண்டாத வார்த்தையெல்லாம் விட்டுருவோம், அதை விட மாட்டாங்க 2 பேரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் எல்லாரும் சொன்னாங்க, இவங்க 2 பேர்கிட்ட கற்றுக்கிட்டது, நான் இவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டது கொஞ்சம் கம்மியாக பேசணுங்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேனே தவிர, பாருங்கள் அது ஒன்றும் வேலைக்கு ஆகலை, நினைக்கிறதோடு இருக்குது. இதில் I have got distributors who will stand by us, who stood by us before. That's very important for a film. Some people are so caught up in their own fame, glory and fear that they forget this is the most democratic art ever. And we are glad to be part of it. There are people here, these are only head of the departments. There are people working under them. There are great talents. Some of them are tomorrow's talents, if not today. நாங்கள் ஒரு இடஞ்செல்லாம் குறுக்க நிற்கிறோமோ. If a good talent comes, all of us will be glad to welcome and part ways and let that man walk across. That is going to be future cinema. Cinema is going to get more and more and more democratic. Yes, there will be critics, but it's moving forward slowly. Nevertheless, எங்களுக்கு தெரியும், we understand what slow means. We are able to do what we spoke about 45 years back only now. And I'm very happy that this film, of course we have spoken of so many films, we have done films together, but I am proud to announce this film, Mr. Mani Ratnam, after speaking for so many years with me, has done the first movie in Rajkamal. எனக்கு அது பெரிய விஷயம். To facilitate this to happen, Chandrahasan has been trying, but Mr. Mahendran has pulled it off. So I should thank Mahendran. நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் முன்னும் பேசிக்கிட்டே இருப்போம், செய்ய மாட்டோம். இவர் நடத்தி காட்டிட்டார். 36 வருஷம் சான்று நான் பேசிக்கிட்டே இருந்திருக்கோம், ஒன்றும் பண்ணலைங்கிறதுக்கு. அண்ட் த ஹோல் யூனிட், த டீம், அவரை வந்து அண்ணனா அப்பாவா பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. தட் இஸ் த ஒன்லி வே சினிமா வில் ஒர்க். ஒன்லி வித் லவ் வில் த சைல்ட் கால் சினிமா ஃப்ளரிஷ். இந்த சைல்டு அண்ட் சினிமான்னு தான் எனக்கு என் ஞாபகமும் எஸ்டிஆர் ஞாபகமும் வந்துருச்சு. நாங்கள்லாம் வந்து படித்ததே சினிமாவில் தான். அதுக்கப்புறம் எங்கே டைம் இருந்தது இந்த மாதிரி மொழிகள் கற்றுக்கிறதுக்கோ, இங்கிலீஷில் பேசுகிறதுக்கோ, இல்லை ஒன்றும் 2ன்னு கணக்கு போடுறதுக்கோ எங்கே டைம் இருந்ததுன்னு எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. வி க்ரூ அப் இன் சினிமா. என்னை விட ஜாஸ்தி என்னை யாரும் அடித்து வற்புறுத்தது. அவங்க அப்பா மிதிச்சிருவார் அவர் சரியாக படலைன்னா. அப்படி ஒரு கடுமையான வாத்தியார். அது எங்கள் அப்பா படலையே தவிர அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சார் பண்ணார் நிறையா. அதுக்கு என்ன இப்படி சொல்கிறீங்க, காலை பிடிச்சி திருவாரா அப்படின்னா, திருவார் சார், எனக்கு திருவார், மற்றவங்களை விட்டுருவார். பட் தட் இஸ் ஆல் டன் வித் லவ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். இன்னைக்கு அவர் பேரை எடுக்கிறேன் பாருங்க, தட் இஸ் த ட்ரூத் ஐ எம் டாக்கிங்.
அதனால் இந்த மேடையில் ஏதோ மேடை அலங்காரத்துக்காக நான் பேசுகிறேன். ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் இதை பண்ணிட்டோம். இந்த படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற டவுட்டெல்லாம் சொல்லாதீங்க. இது ஓடும், எவ்வளோ நல்லா இருக்குங்கிறது தான் பார்க்கணும். அது என்ன அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் பெரிய ஃபேன்ஸு சினிமாவுக்கு. எங்களை விட தெரியுமா வியாபாரம் மட்டுமே பண்ணுறவங்களுக்கு? நாங்கள் சினிமா பார்க்குறவங்க. இப்போ நான் வெளிநாடு போயிட்டு வந்தேன்னா சினிமா பற்றி தான் பேசிகிட்டு இருப்பேன். எனக்கு அது வியாபாரமும் கூட, என் வாழ்க்கை அது. அது மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. தட் இஸ் வை திஸ் ஃபிலிம் வில் பி குட், திஸ் ஃபிலிம் வில் பி பெட்டர், அண்ட் தட்ஸ் வை வி ஆர் in a hurry to thank you for what you're going to do to this film. Because we did this with a lot of love for discerning audience like you. Definitely, when we make something and we are not too sure, will they like it? Will they think that it will be like what we have done before? These have been our discussion always. And we've been, and Mr. Maniratnam, after he finishes the film, can be like, வேறு யாரோ டைரக்ட் பண்ண படத்தை இவர் கமெண்ட் அடிக்கிற மாதிரியே அடிப்பார். ஆச்சரியமாக இருக்கும். அந்த சுதந்திரத்தை நமக்கும் கொடுப்பாரு. இது எப்படி இருக்குன்னு கேட்பாரு. சொன்னதை அப்படி சும்மா கேட்டுட்டு போக மாட்டார். சீரியஸ்லி யூ வில் திங்க் வாட் இஸ் ரைட். நெக்ஸ்ட் டே அதுக்கு பதில் சொல்வார். அதனால் இந்த சினிமா நல்லா தான் ரசிக்கப்படும். எவ்வளவு நல்லாங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவாங்க எங்களுக்கு. பட் we are very sure as fans it will definitely entice people like us who love cinema, and that's why we made this film. And என்னென்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் இருக்கும், ஆனால் வேறு மாதிரி, அவ்வளோதான். ஏன்னா தீபாவளிக்கு, இந்த தீபாவளிக்கு வாங்கின சட்டையை அடுத்த தீபாவளிக்கு நம்ம வாங்க போகிறதில்ல. அந்த பழக்கத்துக்கு நாங்களும் தானே அடிமை. எடுத்த சினிமாவையே எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? நீங்கள் தான் பார்த்த சினிமாவையே பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? அதனால் சௌகரியம் கருதி எடுத்த சினிமாவையே எடுக்க சொல்லாதீங்க. இவர் மாதிரி இருக்கிற ஆளுக்கு strengthen his hands. That's what Rajkamal is doing. That's what I beseech all my good producers to do. Give an earnest, honest director like him. He is not the only one. There are people, but he is the one champion who marched ahead with his lungs and lived to tell the story. So please understand, இது என்னமோ யாரையும் நான் திட்டல. We have to make certain adjustments and things are going to happen. The tools are getting sharper and sharper. I am learning every day and unlearning every day. The difficult part is the unlearning part. And it was great time. I enjoyed. இப்போ இந்த பாட்டு எழுதியிருக்கேன்னு அது அவங்க கூட உட்கார்ற சந்தோஷம் தானே தவிர எப்படியாவது இது வைரமுத்துவை பீட் பண்ண ஒரு பாட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கல. இவங்க கூட உட்காந்து எழுதணும்னு. அதான் மொழி போர் வேறு நடந்துக்கிட்டு இருக்கிற நேரம். இது எதுக்கு வம்புன்னு நான் மொழியே இல்லாத மொழியில் அந்த ஐடியா கொடுத்தது ரஹ்மான் தான். ஜிங்கிச்சாங்கிறது சைனீஸாக கூட இருக்கலாம், ஜாப்பனீஸாக இருக்கலாம். அதனால் நாங்கள் இன்னொரு லாங்குவேஜுக்கு போயிட்டோம். அது எங்களோட மும்மொழி திட்டம். ஏன்னா சைனாங்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு போகணுங்கிற ஆசை எங்களுக்கெல்லாம் இருக்குது. ஏன் ரஹ்மான் ஷோ சைனாவில் நடக்கூடாதா? அவருக்கு சப்டைட்டில் போட வேணாமே, எங்களுக்கு சப்டைட்டில் போடணும். அவருக்கு சப்டைட்டில் போட வேணாம். அப்படி கை காட்டினார்னா கை தட்டிடுவோம். ஸோ ஐ வாண்ட் தட் ஆல் டு ஹேப்பன். இட் இஸ் ஹேப்பனிங். திஸ் இஸ் த பிகினிங். அண்ட் all the ladies in the film look so beautiful. And the good word came from Joju. Thank you. And so many technicians behind the screen, the production. It's not an easy production. But everybody made it look easy. And, editing ஆகட்டும், sound ஆகட்டும், நான் அதெல்லாம் கேட்டுட்டேன். அது எப்படி பேசாமல் இருக்கிறதுங்கிறத அடக்கி வாசிக்கிறது எப்படின்றது தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். இட் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுண்ட்ஸ், பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி. அஃப்கோர்ஸ் மியூசிக்கெல்லாம் நீங்கள் ஏற்கனவே அவங்களுக்கு மெடல் மாட்டி விட்டீங்க, நல்லா அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு
This is the kind of cinema I would like to see. And I'm glad that I got to produce it and act in it. Thank you.